பாரதி அப்படின்னு ஒரு கவிஞர் சின்ன கவிதை ஒண்ணு எழுதியிருந்தாரு. மணலில் வீடு கட்டி விளையாடுகிறது. மணலில் வீடு கட்டி விளையாடுகிறது. இது சாதாரண விஷயம் தானே. அப்ப ஏதோ ஒரு குழந்தை விளையாடுது. அந்த கவிதை எப்படி முடிக்கிறார்? மணலில் வீடு கட்டி விளையாடுகிறது அகதியின் குழந்தை. மணலில் வீடு கட்டி விளையாடுகிறது அகதியின் குழந்தை. என்ன அர்த்தம்? அவனே வீடு இல்லாம வாசல் இல்லாம நாட தொலைச்சி ஏதோ ஒரு நாட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் குழந்தை என்ன செய்து விளையாடும் போது கூட மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கு. அப்ப தான் இழந்த ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு மணல் மூலமாகவாது மீட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது என்பதை ஒரு கவிஞன் தான் அவங்க சார்பாக நம்ம பார்வைக்கு கொண்டு வருகிறாங்க. இப்போ ஒரு கதை படிக்கும் போது, ஒரு புத்தகம் படிக்கும் போது, ஒரு கவிதை படிக்கும் போது நமக்குள்ளே அது ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு சின்ன சுடரை, ஒரு சின்ன அக்கறையை ஏற்படுத்தும் என்றால் அது நல்ல புத்தகம். அதனால நீங்க புத்தகம் வாங்கி இது மாதிரியான விஷயங்களை நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பெண்கள் எல்லாம் புத்தகம் போட்டதுனால நிறைய பெண்கள் என்னமோ இன்னைக்கு தான் முன்னேறி இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. வைமு கோதை நாயகின்னு ஒரு அம்மா 5 வயசுலயே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாம் குழந்தை திருமணம் தானே. 5 வயசுல இருக்கும்போது அந்த அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள கற்பனையா சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்ச தான் ஃப்ரெண்ட வச்சு அவங்க கதை சொல்ல சொல்ல இவங்க எழுதுறாங்க. அந்த கதை இந்திர மோகனா என்கின்ற பெயரில் நாவலாக வருகிறது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுத பழகி படிக்க பழகி சொந்தமா நாவல் எழுத பழகுறாங்க. 1960 அவங்க இறந்து போறாங்க. அப்போ அவங்களுக்கு 58 வயசு. அந்த 58 வயசுக்குள் வைம்பு கோதை நாயகி என்கின்ற அந்த தமிழ் எழுத்தாளர் 115 நாவல்களை எழுதி முடித்திருக்கிறார். 115 நாவல். யாரு? எழுத படிக்க தெரியாத ஒரு பெண் எழுத படிக்க பழகிட்டு 115 நாவல் எழுதுறாங்க அப்படின்னா நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்னு தெரியுதா? நமக்கு எழுத படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், புத்தகம் இங்கதான் இருக்குன்னு தெரியும். ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் இவ்வளவு எழுத்தாளர்கள் உருவானார்கள். ஏன் இந்த காலத்துல அவ்வளவு எழுத்தாளர்கள் உருவாக முடியவில்லை என்றால் நம்ம நேரத்தை எங்கெங்கோ வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். சிவசங்கரி, அனுராதா ரமணன், சூடாமணி அம்மா, இந்த மாதிரி எவ்வளவு நல்ல பெண் எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த தமிழ் மண்ணில் தோன்றி இருக்கிறார்கள் என்பதை புத்தகங்கள் வாசிக்கும் போதும் இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் யார் பிறந்த ஊர்னு தெரியும். ராஜபாளையம் எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. ராஜபாளையம் தெரியும், என்ன தெரியணும், நாய்க்கு ஃபேமஸ் அப்படிம்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் யாரோட ஊர் அப்படின்னா ஆண்டாள் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டாள் தான் திருப்பாவையில ஒரு வரி சொல்லுவாங்க, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூடி இருக்கும் போது மனசு குளிர்ந்து இருக்க வேண்டும். அந்த ஆண்டாள் பிறந்த மண்ணுக்கு ஒரு நாள் ஓமை கவிஞர் சுரதா அவங்க வந்திருக்காங்க. அவரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கின உடனே என்ன பண்ணிருக்காரு, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கொஞ்சம் மண்ணு அள்ளி ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாராம். என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க, மூட நம்பிக்கைகளுக்கு எதிர்த்து பேசக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்து நீங்க ஏன் இந்த மண்ணை எடுத்து பத்திரப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்ட போது சுரதா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கோலம் போடும் கைகளால் காலம் தாண்டுகிற கவிதையை எழுதிய ஆண்டாள் தவழ்ந்த மண் என்பதால் இந்த மண் என்னுடைய மரியாதைக்கு உரியது என்று சொன்னார். நீங்க இறைவனை பார்த்திருக்கிறீங்களோ இல்லையோ, இறைவனை பார்க்க முடியுமோ இல்லையோ, ஆனால் நல்ல எழுத்துக்கள் இறைத்தன்மையை உங்களுக்குள் உருவாக்கும் என்பதை யாராலும் அழிக்க முடியாது. அதுதான் இந்த மண்ணினுடைய அறம். யாரோ சொன்னாங்களே அறம்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த பேச்சுல ஒருத்தவங்க சொன்னாங்க அறம் அப்படிங்கறதா இந்த மண்ணினுடைய பண்பாடு அப்படின்னாங்க. இந்த சைலா மேடம் சொல்லும் போது கூட யாராவது கஷ்டப்பட்டா நாம ஓடி போய் கட்டாயம் உதவணும். அப்படியேதான் சட்டம் இருக்கா? அப்படியேதான் சட்டம் இருக்குதுங்களையா? யாராவது கஷ்டப்பட்டா நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு எந்த ஊர்லயே சட்டம் இருக்கா? அப்படி உதவி செய்யல நம்மள ஜெயில தூக்கி போடுவாங்களா? ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க, யாராவது கஷ்டப்பட்டா நம்ம கண்டிப்பா போய் உதவி செய்யணும். ஏன்? அது இந்த மண்ணினுடைய அறம். நம்ம உடம்புக்குள்ள எப்படி ரத்தம் ஊறுகிறதோ அது போல அறம் செய்ய வேண்டும் என்பது நம்ம மண்ணினுடைய பண்பாடு, பாரம்பரியம், ஒழுக்கம், விழுமியம் எல்லாமே அதுதான். இந்த தமிழ் மண்ணுடைய பண்பாடே என்ன அப்படின்னா, கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு அவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய பண்பாடு. இது எல்லாமே புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சுஜாதாவுடைய கதையெல்லாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு சின்ன நாவல் ஒண்ணு உண்டு, 10 செகண்ட் முத்தம் அப்படின்னு ஒரு புத்தகம். யாரா படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு கதை. அந்த 10 செகண்ட் முத்தம் அப்படிங்கிற அந்த சின்ன நாவல்ல ஹீரோயின் யாருன்னா ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. அவளை அடிப்படையா வச்சுதான் அந்த கதை முழுக்க நகரும். அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நிருபர்கள் கேட்பாங்க. அவ சொல்றா, உசேன் போல்ட் தான் உலகத்தின் மிக வேகமான ஓட்டக்காரர். அவர் 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடிடுவார். 10 செகண்ட் எவ்வளவு நேரம் நீங்க கணிச்சுக்கோங்க. 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுவார். அவரை தாண்டி ஜெயிக்கிறதா என்னுடைய லட்சியம். 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுவதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கும். சரிமா, உன்னுடைய பார்வையில கடவுள் என்பவர் யார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையின் பார்வையில கடவுள் என்பவர் யார்? நமக்கு கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு
ஒரு விதமா இருப்பார். அந்த பொண்ணு அடுத்து டக்குன்னு பதில் சொல்லும், என்னுடைய பார்வையில் கடவுள் என்பவர் 1 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுகிறவர். 1 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடிட்டாருன்னா அவர் தாங்க என்னுடைய கடவுள். அப்ப ஒரு துறை சார்ந்த லட்சியம், ஒரு துறை சார்ந்த வேகம், ஒரு துறை சார்ந்த வெறி என்பது இறைவனை கூட எப்படி பார்க்க வைக்கும் என்பது அது ஒரு சாதாரண ஒரு நாவல் தான். சுஜாதா அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான விஷயங்களை சொல்லுகிற கதை கிடையாது. இது ஒரு சாதாரண கதையில இவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில உங்களுடைய கடவுளாக எது இருக்க வேண்டும் என்றால், நீங்க எந்த துறையை சார்ந்திருக்கிறீங்களோ அதுல நீங்கள் முன்னேறி உச்சத்திலே வெற்றி அடைந்தவராக மாறுவதுதான் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் என்று அந்த கதையில போற போக்குல அவர் சொல்லியிருப்பார். இவ்வளவு பெரிய கதையில இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே ஒரு ஆழமாக பதிவாகி விடுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி காரணம் சொல்றேன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எழுதின ஒரு பேருமே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும். கணியன் பூங்குன்றனார் எழுதுனது. அவர் யாரு? நம்ம பெரியப்பாவா? நம்மளுக்கு ஏதாவது விதத்துல சொந்தக்காரரா? அவர் நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? அவர் கைப்பட எழுதி கொடுத்தாரா இந்த வார்த்தையை? ஆனா நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தை இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் என்னென்னமோ நடந்திருக்கும் இல்லையா? எவ்வளவோ மனிதர்கள் பேசி இருப்பார்கள், சிரித்திருப்பார்கள், அழுதிருப்பார்கள், வாழ்க்கையை கொண்டாடி இருப்பார்கள். எல்லாமே நமக்கு தெரியல, எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அந்த மனிதன் எழுதிய வார்த்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் பதிந்திருக்கிறது. என்ன காரணம்? அதுதான் நம்ம மொழியினுடைய சிறப்பு. இந்த ஒற்றை வார்த்தை 2000 வருடமா தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. இது யாருக்காவது அர்த்தம் சொல்லி தரணுமா? இது யாருக்காவது அர்த்தம் சொல்லணுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது எப்படி நமக்கு தெரிந்தது? 2000 வருடத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த மொழி இன்றைக்கும் இளமையாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம். சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொன்னு இந்த வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல அடுத்தவங்களை நேசிக்கணும், இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் சமமா நினைக்கணுங்கிறது இன்னைக்கு நேத்து சொல்லல. 2000 வருடம் முன்னாடியே நம்முடைய தமிழ் முப்பாட்டன் இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் உனக்கு சொந்தக்காரன்டா, எதையும் பிரித்து பார்க்காதே என்று இந்த மண்ணின் அறமாக சக மனிதன் மேல் இருக்கிற அக்கறையை பதிவு செய்திருக்கிறான். நம்ம அந்த வழி வந்தவர்கள். அதனாலதான் ஒருத்தர் கஷ்டப்பட்டா நம்ம கண்டிப்பா உதவணும்னு நம்ம சொல்றோம். ஏன் தெரியுதா? எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க, எல்லா ஊரும் நம்ம ஊரு. அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையோடு இருக்க வேண்டும் தானே? இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்ம இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை மறந்து போயிருவோம் ரொம்ப ஈஸியா. எல்லாருக்குமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும். 2வது வரி என்ன அப்படின்னா, அது இந்த பாத்திரம் சொல்றேன் அப்படிம்பாங்க. 2வது வரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு அர்த்தம் சொல்லணுமா? சொல்ல தேவையே இல்லை. இந்த இடத்துல ஏன் அவர் தீதும் நன்றும்னு ஆரம்பிச்சார்? ஏன்னா அவங்களுக்கு ஒன்னும் கவிதைக்கோ இயைபுக்கோ எதுகைக்கோ மோனைக்கோ ஒன்னும் பஞ்சம் கிடையாது. ஒரு பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கலாம்னா நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் தீது அப்படிங்கிற வார்த்தையை வச்சார்? முன்னாடி யாதும்னு வர்றதுனால எல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஏன் தீது பிறர் தர வாரான்னு சொல்லி கொடுத்தா தெரியுமா? நம்ம மனிதனுடைய அடிப்படை குணமே என்ன தெரியுமா? ஒரு நல்லது நடந்தா அது நம்மளால நடந்தது, கெட்டது நடந்தா அவனால நடந்துச்சு. நாசமா போறவன் இன்னைக்கு கூட வந்தான், நானும் இப்படி ஆகி போயிட்டேன் சொல்றோமா இல்லையா? அம்மாவே சொல்லுவாங்க, மகன் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு நல்லது செஞ்சா, என் பிள்ளைதாங்க எல்லாரையும் வழி நடத்தி கூட்டு போச்சு, என்ன நினைச்சிட்டீங்க? 5 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு தவறு செஞ்சா சேர்க்க சரியில்லைங்க, நான் எவ்வளவோ தலையா அடிச்சுட்டேன், அந்த பையன் மூஞ்சே நல்லா இல்ல, அவன் மொழியே சரியில்லை, அவன் கூட சேராதன்னு தலையா அடிச்சேன் பாருங்க, என் பிள்ளையும் சேர்த்து கெடுத்துட்டான். நல்லது செய்யும் போது நாம சேர்ந்து அவங்களை நல்லது செய்ய வைப்போமா? கெட்டது செய்யும் போது அவங்க நம்மளை கெடுத்துட்டாங்களாம். எங்க பட்டிமன்ற பேச்சாளர் உமான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கதான் ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க பையன் அவங்க தெருவுல இருக்கிற ரொம்ப மோசமான பசங்களோட ஒரு வாரமா சுத்திட்டே இருந்திருக்கான். ரொம்ப மோசமான பையங்களோட. எல்லாரும் சொல்லிருக்காங்க, மோசமான பையங்களோட உன் பையன் சுத்திட்டு இருக்கான், இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு. அவனை கூப்பிட்டு சொல்லிருக்காங்க, தம்பி நீ ரொம்ப கெட்ட பையங்களோட சகவாசம் வச்சிருக்கிற, இது நல்லது இல்ல, ஏமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். கெட்ட பையங்களோட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவாடா, நீ கெட்டவன் ஆயிருவ. சரிம்மா, நான் நல்ல பையனா கெட்ட பையனா? நீ நல்ல பையன்டா, அதனாலதான் உனக்கு சொல்றேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், கெட்ட பையங்களோட சேர்ந்து நான் கெட்டு போயிருவேன்னு சொல்றியே, என்ன மாதிரி நல்ல பையனோட சேர்ந்து அவங்க ஏன் நல்லா வருவாங்கன்னு நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு. அவங்களை அப்படியே கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தவன். பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், அவங்க எவ்வளவு புனிதமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனா போற போக்கி அவங்களுடைய மனசையும் சேர்த்து நாம் நம்முடைய அறிவால் கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம அவங்களை அறிவாளியாக்குவதற்கு எவ்வளவோ பாடுபடுகிறோம். ஆனா அவங்க இயல்பாகவே அன்பானவர்களாக இருக்கிறார்கள். அந்த அன்பை வளர்த்து எடுப்பதற்கு நம்ம கிட்ட ஏதாவது கருவி இருக்கா? ஏதாவது பாடம் இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லை. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஆனால் குழந்தைகள் இயல்பாகவே எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனாலதான் கணியன் சொன்னார், தீதும் அதுக்கப்புறம் நன்றும் பிறர் தர வர்றா.